காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரதமர் பேசும்பொழுது நீங்க பாக்குறீங்க, எல்லா அமைச்சரையும் சமமாகத்தான் பார்க்கறாங்க. அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி. எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போறது கிடையாது. முருகன் ஐயா அவர்கள் 2 ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சரா, 3 ஆண்டு காலம் 2021 ஜூலையிலிருந்து 2024 தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்த்திருக்கிறேன். 11 லட்சம் கோடி ரூபாய் ஒரு எம்பி அப்ப நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தாங்க. 11 லட்சம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு 10 ஆண்டுகள்ல வந்திருக்கு நீங்க பாருங்க. சில மாநிலங்கள்ல 3 கேபினெட் மந்திரிகள் இருக்கலாம், இன்னைக்கும் சில மாநிலங்கள்ல 3 கேபினெட் மந்திரி இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த 3 ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமா இருந்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் இணைப்பு பாலமா இருக்க போறாங்க. ஆனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது.